Hello guys, நம்மளோட போன பார்ட் ஆஃப் வீடியோவில் நம்மளோட ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கான ECEயோட சிலபஸ் பார்த்துருப்போம். அதாவது 4 செமஸ்டரோட ECE சிலபஸ் பார்த்துருப்போம். அண்ட் திஸ் இஸ் பார்ட் 2 அண்ட் அதோட கண்டினியூஷனான இந்த வீடியோவில் நம்மளோட மிச்சம் இருக்க 2 வருஷத்தோட சிலபஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். அண்ட் தென் பாயிண்ட் நோட் தட் இஸ் நான் இப்போ 5th செமஸ்டர் படிச்சுட்ருக்கேன். ஸோ எனக்கு வந்து இன்னும் 3 செமஸ்டர்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி அந்த சப்ஜெக்ட்டில் எப்படி இருக்கும், நான் வந்து என்னோட சீனியர்ஸ் கிட்ட தான் எனக்கு கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்ற இன்சைட்ஸும் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கு மேலே டெப்த்தாக சொல்லணும்னா அதை படித்து முடிச்சு தான் சொல்லணும். ஸோ மேபி லேட்டர் ஆஃப் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து நம்ம இந்த ரீஜனை பற்றி பர்டிகுலர் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அண்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் 5th செமஸ்டர், ஸோ ஜஸ்ட் கரண்ட்லி நாங்கள் இப்போ படிச்சுட்டு இருக்கிறது இது வந்து பார்த்தா சொல்லணும்னு இல்லை, மனப்பாடமாக இருக்கும், ஒன்றும் இல்லை. கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் சொல்லிட்டு ஒரு பேப்பர். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்னலை வந்து நீங்கள் எப்படிலாம் மாடுலேட் பண்ணி டிமாடுலேட் பண்ணி அந்த சிக்னலில் லாஸ் இல்லாமல் ட்ரான்ஸ்மிட் பண்ணி எப்படி ரிசீவ் பண்ணுறீங்க அப்படின்ற மேட்டர் இன்வால்வ் ஆகிருக்கு தான் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எம்பெடட் சிஸ்டம்ஸ். இதில் வந்து பேசிக்கலி நாங்கள் 8051 மைக்ரோ கண்ட்ரோலர் அண்ட் அதை வந்து எப்படி அசம்பிளி லாங்குவேஜ் வச்சு ப்ரோக்ராம் பண்ணி அதோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்ற மேட்டர் தான் வந்து படிப்போம். ஸோ இது வந்து 2வது பேப்பர். 3வது பேப்பர் பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ். அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டம்ன்றது எப்படி ஒர்க் ஆகும் அண்ட் அதில் இருக்கக்கூடிய பேராமீட்டர் விச் இஸ் இன்சிஸ்டிங் அண்ட் ட்ரிகரிங் ஈச் ஆஃப் தி இம்பல்சஸ் அண்ட் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ப்ராசஸஸ். அண்ட் தென் இது வந்து டெக்னிக்கல் இம்பல்சஸாக எப்படி வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்றதான் வந்து இதில் வந்து இன்வால்வ் ஆகிருக்கும். ஸோ கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ்ன்ற பேப்பருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டனாஸ் அண்ட் வேவ் ப்ரொபகேஷன் ஆல்ரெடி வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து அங்கே எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் அண்ட் வேவ்ஸ் ஒன்று படிச்சிருப்போம். ஸோ அதோட கண்டினியூஷன் அண்ட் ஆண்டனா எப்படி அந்த EMF வச்சு ட்ரான்ஸ்மிட் அண்ட் ரிசீவ் பண்ணுது. பேசிக்காக இதில் வந்து நாங்கள் மோஸ்ட் ஆஃப் அந்த ப்ராப்ளம் தான் வந்து சால்வ் பண்ணுவோம். தியரி கான்செப்ட் ரொம்பவே கம்மியாக இருக்கும். அண்ட் இருக்கக்கூடிய பேராமீட்டர்ஸ் லைக் பவர் ரேடியேட்டட், பவர் டிஸ்ட்ரிபியூட்டட் அந்த மாதிரிலாம் கொடுத்து ட்ரான்ஸ்மிட்டட் பவர் எவ்வளோ அப்படின்ற மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த கான்செப்ட்ஸில் இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் ப்ராப்ளம், அதாவது 80% வந்து ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ணுவோம். ஸோ ஆண்டனா பேப்பர்ன்றது தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ். ஸோ இந்த கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ்ன்றது எனக்கு இப்போது ரீசெண்டாக ஃபேவரட்டான ஒரு சப்ஜெக்ட்னா இதை சொல்லுவோம். பிகாஸ் நான் சின்ன வயசுலேருந்தே இந்த லேப்டாப்பை சும்மா நோண்டிகிட்டு இருக்கிறது, OS போடுறது, அது மாதிரி இல்லாமல் ஒரு நெட்ஒர்க் டிரைவர் ஏதாவது வந்து எரராக இருந்துச்சுன்னா நானே யூடியூப்பில் பார்த்து அந்த டிரைவரை ஃபிக்ஸ் பண்ணுறது, புதுசாக இன்ஸ்டால் பண்ணி அதை அப்டேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேலை பார்த்துட்ருப்போம். அண்ட் தென் நம்ம அப்பப்போ சாஃப்ட்வேர்ஸும் வந்து இந்த மாதிரி ஃபோட்டோஷாப் ப்ரீமியர் போகலாம், அந்த கிராக் பண்ணி எடுப்போம். ஸோ அப்போத்துலேருந்து வந்து நம்மளுக்கு சிஸ்டமில் வந்து கொஞ்சம் அப்படி இப்படிலாம் நோட தெரியுது அப்படின்ட்டு ஒரு மைண்டில் வந்து ஃபிக்ஸேஷன் இருக்கும். அது எப்படி ரிலேட் ஆச்சுன்னா எனக்கு இந்த IP அட்ரஸ், ANS DNS செட்டிங்ஸ் பற்றியெல்லாம் சூரியன்ட்டு என்னோட ஃப்ரெண்டு இருப்பான். ஸோ நான் ஆல்ரெடி பல வீடியோஸில் ஏதாவது சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த சேனல் க்ரியேட் ஆனதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் அவனும் கூட. ஸோ அவன் வந்து எனக்கு அடிக்கடி சொல்லிட்டு இருப்பான் இந்த மாதிரி ANS செட்டிங்ஸ், DNS செட்டிங்ஸ்லாம் வந்து நம்ம ஒரு ISP இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்கிட்டேருந்து நம்மக்கிட்ட அந்த சிக்னல்ஸ் வந்து சேரணும்னா ஸோ இந்த மாதிரி நிறைய சிஸ்டம்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய செட்டிங்ஸ் இருக்குது அப்படின்ட்டு நான் நிறைய சொல்லுவேன். அப்போத்துலேருந்து அதோட ஓகே இது IP அட்ரஸ், MAC அட்ரஸ்னால் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். ஸோ IP அட்ரஸ் வந்து மாற்றிட்டே இருந்தால் வந்து ப்ரொஃபஷனலாக ஹேக் பண்ணுறவங்களும் வந்து அந்த மாதிரி டைனமிக் IP ஹாஸ்டிங் வச்சுருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டு எனக்கு வந்து ஒரு க்யூரியாசிட்டி. அப்புறம் இந்த சப்ஜெக்ட் வந்து இந்த IP அட்ரஸ், IPயில் 2 கிளாஸ் இருக்குது, V4 V6 அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றிலாம் படிக்கிறப்ப இது இத்தனை நாள் நம்ம சின்ன வயசில் விளையாடிட்டு இருந்த ஒரு சப்ஜெக்ட் தான் இதுவா அப்படின்ற மாதிரி ஒரு கனெக்ஷன் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இந்த பேப்பர் வந்து எனக்கு வந்து ஃபேவரட்டாக மாறிடுச்சு. ஸோ செமஸ்டர் வந்து இன்னும் ஒரு 1.5 மந்த்தில் வந்து எங்களுக்கு வரப்போகுது. ஸோ இந்த செமஸ்டர் முடிச்சோன்னா எங்களுக்கு இந்த 5th செமஸ்டர் முடிஞ்சிடும். தென் ஸ்டெப்பிங் டு செமஸ்டர் 6. அண்ட் தென் நான் சொல்ல மாட்டேன் செமஸ்டர் 5 இப்போ நான் 5 பேப்பர் சொன்னேன்னா இது கூட வந்து அடிஷ்னலாக ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ்ன்ற ஒரு பேப்பர் படிப்போம். அது ஏன்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் எலக்டிவ்னு சொல்லிட்டு பின்னாடி வரக்கூடிய பேப்பர்ஸில் 7.5 CGPAக்கு மேலே இருக்கவங்க வந்து எலக்டிவ் சூஸ் பண்ணி இன்னொரு அடிஷ்னலாக பேப்பர் வந்து முன்கூட்டியே படித்து எழுதி முடிச்சு அந்த கோர்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் வந்து பேப்பர் வந்து கிளியர் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ற ஒரு சிஸ்டம் இருக்குது. ஸோ அதனால் நம்ம CGPA க்ரைட்டீரியா வந்து அதை மேட்ச் பண்ணுறதுனால ஒரு எலக்டிவ் பேப்பர் வந்து எடுத்து முடிச்சுக்கலாம். ஸோ அதில் வந்து 3 சாய்ஸ் கொடுத்தாங்க, RBDMS அண்ட் தென் OS ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் அண்ட் FPGA ஃபீல்டு ப்ரோக்ராமபிள் கேட் அரே சம்திங் லைக். ஸோ எனக்கு சரியாக தெரியல. ஸோ FPGA இந்த 3 கோர்ஸ் வந்து எலக்டிவ் கொடுத்தாங்க. எனக்கு வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எடுத்துப்போம், நம்மளுக்கும் OSக்கு தான் ஒரு கனெக்ஷன் இருக்கே, ஸோ கொஞ்சம் தெரிஞ்ச விஷயமா இருக்கும் அப்படின்ட்டு எடுத்தேன். பரவாயில்ல, நான் நினச்ச மாதிரி தான் இருக்குது. ஸோ தட் சப்ஜெக்ட் இஸ் மை ஃபேவரட்னு சொல்லலாம். அதை வந்து மோஸ்ட்லி நான் புக் எடுத்தே வந்து படித்து முடிச்சிடுவேன். ஸோ மற்றவங்க டீச் பண்ணுறது வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டேன். அந்த விதத்தில் வந்து அதான் நான் சொல்கிறேன்ல, உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா அதை வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் ஹவு லெவல் இட் இஸ் இன் யோர் ஸ்பேஸ்ன்றது தான் முக்கியமே தவிர உங்களுக்கு அதை எப்போ டீச் பண்ணுறாங்க, தெளிவாக டீச் பண்ணுறாங்களா இல்லையா, இதெல்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து தெரியாது. ஸோ தட் உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் வந்து பிடிச்சிருக்கோ, எலக்டிவ் ஒன்றா வந்துச்சுன்னா ஒரு சப்ஜெக்ட் ஹையர் ப்ரையாரிட்டி அண்ட் ஹையரார்க்கி இருக்கிறத விட உங்களுக்கு பிடிச்சது வந்து எடுத்துக்கோங்க. தட் வுட் பி த கிரேட்டஸ்ட் திங் யூ கேன் டூ தட். ஸோ அதை பண்ணிக்கோங்க. தென் 6th செமஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வரல, மேற்கொண்டு வரப்போகுது டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங். ஸோ DSP கேள்விப்பட்டிருப்பீங்களா, படத்தில் டிகிரி ஸ்டாப்பிங் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரியான DSP பேப்பர் தான் வந்து எங்களுக்கு இதில் வந்திருக்கு. ட்ரிபிளிக்கும் எங்களுக்கு வரும்னு நினைக்கிறேன். ஸோ டிஎஸ்பி டிகிரி ஸ்டாப்பிங் பேப்பராக இருக்குமா இல்லை டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங்காக இருக்கும்னு கேட்டிங்கன்னா
எங்கள் காலேஜில் எப்பயுமே டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங்காக தான் இருக்கும். ஏன்னா எல்லோரும் படிப்பாங்க. இப்போ நானே வந்து அதை படிக்க வேணாம், ஐ மீன் கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு வெறுப்பாக யோசிச்சாலும் என் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் படிக்கிறத பார்த்து நானும் படித்து முடிச்சிடுவோம். ஸோ அதனால் வந்து இது டிகிரி ஸ்டாப்பிங் பேப்பரை வந்து எங்கள் காலேஜில் பொறுத்த வரைக்கும் இருக்காது அப்படின்னு நம்புறேன், பார்ப்போம். அண்ட் டிஜிட்டல் கம்யூனிகேஷன், ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் டிஜிட்டல் சிக்னல்ஸ் மூலமா வந்து எப்படி கம்யூனிகேட் பண்ணுறோம் அப்படின்னு இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. அண்ட் VLSI டிசைன், CMOS VLSI அதெல்லாம் வந்து வரும்னு நினைக்கிறேன். நான் ஒரு புக்கு ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு கான்டெக்ஸ்ட்லாம் வந்து என்னன்ட்டு எனக்கு தெளிவாக தெரியாது. அதுக்கப்புறம் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் எலக்டிவ், ஒரு ஓப்பன் எலக்டிவ் வந்து வருது. ஸோ இந்த 2 எலக்டிவ் வந்து இருக்குது. இதோட சேர்த்து 5 பேப்பரும் வரும். அண்ட் தென் லேப் வந்து VLSI லேப், DSP லேப், ஸோ சம்திங் IP இன்னோவேஷன் ப்ராக்டிசஸ் வருது அடுத்த செமஸ்டருக்கு. ஸோ அதுக்கு ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி, ப்ராஜெக்டை பண்ணி, இன்னோவேட்டிவாக ஏதாவது புதுசாக கண்டுபிடிச்சோன்னு காட்டி அதை எக்ஸிபிட் பண்ணி அதில் வந்து முடிக்கிறதுக்குள்ள நம்மளை முடிச்சு விட்றீங்க போங்கன்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த பேப்பரை வந்து அடுத்த செமஸ்டர் வந்து ஃபேஸ் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 7th செமஸ்டர் அண்ட் 8th செமஸ்டர். பேசிக்காக எங்கள் காலேஜில் வந்து 7th செமஸ்டர் ஸ்டார்ட் ஆகிறப்போ வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ பிளேஸ் ஆகிட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து ஓடி வாங்கிட்டு அவங்களோட ஒர்க்கை ப்ரியாரிடைஸ் பண்ணிவிட்டு இதில் வரக்கூடிய பேப்பர்ஸ் அண்ட் மோஸ்ட்லி வந்து எலக்டிவ்ஸ் தான் இருக்கும். ஸோ அந்த எலக்டிவ் பேப்பர்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு ஃப்ளெக்சிபிளான டைமிங்கில் அண்ட் அதுக்குள்ளே வந்து நிறைய லூப் வச்சுருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம ஃப்ளெக்சிபிளாக முடிச்சுக்கலாம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா RF பேசிவ் அண்ட் ஆக்டிவ் சர்க்யூட்ஸ்னு ஒரு பேப்பர் இருக்குது. ஸோ RF காம்போனன்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து ப்ரொஃபஷனல் எலக்டிவ் 2, அங்கே ஒரு ப்ரொஃபஷனல் எலக்டிவ் பார்த்தோம்னா 6M. ஸோ அதோட இன்னொரு எலக்டிவ் ப்ரொஃபஷனல் எலக்டிவ் 3, இங்கே 3 ப்ரொஃபஷனல் எலக்டிவ் 4. இந்த செமஸ்டரில் 3 ப்ரொஃபஷனல் எலக்டிவ் வருது அண்ட் தென் ஒரு ஓப்பன் எலக்டிவ் வருது. ஸோ இதெல்லாம் முடிச்சோன்னா 7th செமஸ்டர் முடிஞ்சிடும். அண்ட் தென் 8th செமஸ்டர் வந்து பெருசாக எப்பயுமே எதுவும் இருக்காது, ப்ராஜெக்ட் ஒர்க்ஸ் தான் இருக்கும். இங்கே வந்து என்ன அர்த்தம்னா, நம்ம 7th செமஸ்டரில் வந்து ப்ராஜெக்ட் ஒர்க் 1ன்னு ஒன்று பார்ப்போம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு மென்டார் ஒருத்தர் இருந்துட்டு அவங்கள வந்து வீக்லி போய் பார்ப்போம். ஸோ அந்த ரிவ்யூஸ் பண்ணிட்டே இருப்போம்ல, என்ன ப்ராஜெக்ட் அப்டேட்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். அவங்க கொடுக்குற இன்புட்ஸ் வந்து வாங்கி மாற்றி எல்லாத்தையும் வந்து ப்ராசஸ் பண்ணுவோம்ல. ஸோ அந்த ப்ராஜெக்ட் ஒர்க் 1 வந்து 7th செமஸ்டரில் வருது. 8th செமஸ்டரில் ப்ராஜெக்ட் ஒர்க் 2வும் அண்ட் தென் ப்ரொஃபஷனல் எலக்டிவ் 5 அண்ட் ப்ரொஃபஷனல் எலக்டிவ் 6 இந்த 2 எலக்டிவும் வருது. ஸோ இதெல்லாம் முடித்தோன்னா நம்மளோட டிகிரி கம்ப்ளீட்டாக முடிஞ்சு. ஸோ திஸ் இஸ் வாட் இன் ECE. அண்ட் இதெல்லாம் கேட்ட பிறகு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன தான் பேப்பரோட நேம் வந்து சிம்பிளாக 2 வார்த்தையில் டிஜிட்டல் கம்யூனிகேஷன், டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங் அப்படின்னு சிம்பிளாக இருந்தாலும் சப்ஜெக்ட் படிச்சிங்கன்னா அப்படி இருக்காது. பட் அதெல்லாம் படித்தா தான் நம்மளுக்கு வந்து ஒரு வேல்யூ க்ரியேட் ஆகும். அந்த வேல்யூ க்ரியேட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கான ஒரு செல்ஃப் வேல்யூ வந்து வாழ்க்கையில் கிடைக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன், சொல்கிறேன், நடக்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஸோ சைனிங் ஆஃப் ஃப்ரம் திஸ் வீடியோ. அண்ட் சொல்லுங்கள், இந்த வீடியோவில் வந்து உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருந்துச்சு அண்ட் ECE பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஈஸியாக கஷ்டமான்ட்டு நான் ஒரு தம்ப்நெயில்ல போட்டிருந்தேன். ஸோ அந்த மாதிரி உங்களோட ஒப்பீனியன் என்னவா இருக்குன்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாச்சும் வந்து ECE ஜாயின் பண்ணணும்னு சொன்னாங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு அனுப்புங்க. அண்ட் தென் அவங்களோட ஒப்பீனியன்ஸை வந்து என்னென்ட்டு கேட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் வந்து இப்போ டாடா பாய், சியர்ஸ்.